அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்மளுடைய குடும்பத்தில் பிவி ஜான் அப்படிங்கிறவங்க புதுசாக வந்திருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்மா, வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முதல்ல இப்போது நம்ம இந்த திருக்குரானை தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ஓதிட்டு வந்தோம். சூரா ரஹ்மானில் இருந்து அன்ஃபால் வரைக்கும் இந்த 8 அத்தியாயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு அத்தியாயமும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. முதல்ல இந்த குரான் இறங்கப்பட்டதோட நோக்கம் என்ன, குரான் என்ன, இன்றைக்கி ஏன் இந்த குரானை நம்ம இவ்வளோ சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ முதல்ல இஸ்லாம் அப்படின்னு நம்ம ஏன் இதை நான் திருப்பி முதலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீண்ட காலமாக நம்ம குரானை மனனம் செய்யவும் குரானை அழகிய முறையில் ஓதவும் மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அது ஒரு நல்ல விஷயந்தான். குரானை மனனம் செய்வது அப்படிங்கிறதும் அது அழகான முறையில் ஓதுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்படி நம்ம ஒரு ஆனா அவனா படிச்சிருப்போம், அலிஃப் பா தா படிச்சிருப்போம், இன்னும் கணக்கில் 1 2 3லாம் படிச்சிருப்போம். என்ன படித்தாலுமே அதை நம்ம இன்றைக்கி வரைக்கும் உபயோகிக்கிறோம். சின்ன வயசில் காங்காச்சா படித்ததை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பில் போர்டாக இருக்கட்டும், ஏதாவது புத்தகமாக இருக்கட்டும், எங்கிட்டு வழி போகணும் அப்படிங்கிறத கூட பார்த்து அந்த எழுதியிருக்கிறத பார்த்து நம்மளால் படிக்க முடியுது. கணக்கில் என்றைக்கோ படித்த அந்த வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தலை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பணத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை முறை, பொருளாதாரம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் குரானை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? குரானுடைய விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு, இதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம கொண்டு வந்தது தான், சரி நம்ம குரானை ஒரு பேசிக்கான முறையில் முழுவதும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்லலை, ஒரு பேசிக்கான முறையில் நம்ம குரானை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். அதுவும் கூட்டமாக, அதாவது ஒரு குழுவாக. இன்றைக்கி நம்ம 5 பேர் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரோட நம்ம இந்த குரானை நோக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரு விஷனாக இருக்கணும். இது ஹெவன்சி கவுன்சிலிங்கில் நம்ம ஆரம்பித்த இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. சமீபத்தில் ஒரு மாதம் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியலை. பட் பரவாயில்ல, இருந்தாலும் மீண்டும் அதை நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரான் எத்தகையது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இறைவன், அதாவது இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷனை நம்ம இப்போ கொடுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் படைத்து நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சட்டங்களும் கொடுத்து, நமக்கு இன்றைக்கி வரைக்கும் யார் வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ வைக்கிறாங்களோ அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த ஒரு பர்சனாலிட்டியையும் தாண்டி பவர், அந்த ஒரு பவரை தான் நம்ம இறைவன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இறைவன் தன்னை தானே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிறான். இதை நீங்கள் மதம் அல்லது மொழி சார்ந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இது அரபி மொழி, இது முஸ்லீம்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. சொல்கிற விஷயம் அந்த அல்லாஹ் அப்படின்னா அதனுடைய மீனிங். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஸோ அந்த பெயர் என்ன குறிப்பிடுது, அந்த ஒரு பர்சனாலிட்டியை குறிப்பிடுது. அதே மாதிரி நெருப்பு, இன்னும் காற்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கு ஒரு பெயர் இருக்குது, அதனுடைய தன்மையை குறிப்பிடுது இல்லையா? அப்போ இறைவனுடைய தன்மையாக அவன் ஒருவன், அவன்தான் உங்களையும் என்னையும் படைத்தான். இன்னும் நம்மளை இன்றைக்கி நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சு, இன்னும் அதற்கான சட்டதிட்டங்களையும் வகுத்து,
யார் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அவன் தான் இறைவன் அல்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்ன வார்த்தைகள் இங்கே இருக்குது. அப்போ இந்த குர்ஆனை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தொடர்ந்து ஓத போகிறோம். அப்போது அன்னைக்கு நடந்த காலகட்டத்துக்கு, அதாவது குர்ஆன் எப்படி இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேரங்களுக்கு, அந்தந்த நிலைமைகளுக்கு பொருத்தமாக குர்ஆன் இறங்கப்பட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் செஷன் முடிஞ்சோன்னா நீங்கள் கேட்கலாம். அப்போது குர்ஆன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே இறங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறைவன் சில சட்டங்களை சொல்லுவான், சில வேலைகளை சொல்லுவான். அதன் மூலமாக இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது. அப்போது அந்த வேலைகள் அன்னைக்கு மட்டும்தான் நடந்துச்சா, அப்போ இன்னைக்கு அது நடக்காதா அப்படின்னா, வரலாறு மீண்டும் நடக்கும். அப்போது நம்ம எப்படி சின்ன வயசில் படித்த அந்த ஆனா ஆவனாவையும் ஏபிசிடியையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே கவனிக்கிறோம். ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறணுன்னா கூட அந்த பஸ்ஸை அந்த அந்த ஆனா ஆவனாவை வச்சு தான், அந்த ஏபிசிடியை வச்சு தான் இதை எழுத்துக்கூட்டி நம்ம படிக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளையில படித்த மாதிரி எழுத்து கூட்டி படிக்கிறோமா, பார்த்தோன்னே படிச்சிடுறோமா? அப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய குர்ஆனுடைய நாலேஜ். அப்போ குர்ஆனில் சொன்ன வார்த்தைகள், சொன்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் அதை குர்ஆனோட ரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதுக்காகத்தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வகுப்புகளை ஏற்பாடு பண்ணுறோம். சரியா? கூடவே இப்போ இந்த வகுப்பில் ஆல்ரெடி நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வெறும் வகுப்பை மட்டும்தான் பார்த்துட்டு போகிறீங்க. நான் பேசுவேன், நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் மெருகேற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கமிட்மெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு உங்களை நான் சிலரை கூப்பிட்ருக்கேன். உங்களுக்காக ஒரு குரூப்பும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த குரூப்பில் என்ன விஷயம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சூரா அன்ஃபால் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ சூரா தௌபா எடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் சூரா தௌபா நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அப்போ இந்த சூரா தௌபா எடுத்ததுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். தௌபாவில் என்னென்ன சூரா தௌபா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த ஆயத்துகள், அந்த சூறாக்கள் எந்த பெயரால் அழைக்கப்படுதோ அந்த பெயர் ஏதோ ஒரு ஆயத்தில் இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மொத்த சூறாக்குமே இந்த பெயர் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தீம் இருக்கு இல்லையா, அந்த சூரா அன்ஃபால், சூரா தௌபா, இன்னும் அதற்கு முன்னாடி இருந்த சூறாக்களாக இருக்கட்டும், சூரா மாஇதா, சூரா அன்னிசா, இப்படி ஒவ்வொரு சூறாவுமே அந்த பெயருக்கு தகுந்தாப்புல நிறைய கண்டென்ட்டை உள்ளடக்கியிருக்கு. அப்போது நம்ம வெறும் அந்த பெயர் மட்டும் கிடையாது, உள்ள அவ்வளோ கருத்துக்களை நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ கடைசியாக பார்த்த சூரா அன்ஃபால் பார்த்திங்கன்னா, போரில் கிடைத்த பொருட்கள். அப்போ ஒரு போரில் பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னா, அந்த பொருட்களால் என்னென்ன விஷயங்கள், அப்போ இந்த ஆயத்தில், இந்த சூறாவில் இறைவன் என்னெல்லாம் பேசியிருந்தான். அதாவது விஷயம், போரில் என்ன பொருள் கிடைச்சாலும் அது இறைவனான எனக்கும் என்னுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் உரியது, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு இறைவன் ஆரம்பித்து, போர்னா என்ன, எதுக்காக போர் புரியணும். ஏன்னா இப்போ இறைவனுடைய விஷயம் என்ன, அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ நம்ம எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறத அவன் தான் கொடுத்து அனுப்புகிறான். அப்போ நம்ம நல்ல ஒரு சுமூகமான ஒரு வாழ்வியலை நம்ம வாழ முடியும். ஆனால் இதுவே அந்த பவர், எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிற இந்த பவர் வேறு யார்கிட்டையாவது போனால்,
படைத்தவன்கிட்ட இருந்து வேற யாராவது எடுத்துக்கிட்டு, விஷயம் புரியுதா? அப்படி வேற யாராவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அப்படி யார் வந்து தனக்கு எடுத்துக்கிறாங்களோ, அவங்க தான் நிராகரிப்பாளர். விஷயம் புரியுதா? நிராகரிப்பு ஏன்னா இப்ப இந்த வார்த்தைகள் நான் பேசுறது எல்லாமே குரான்ல இறைவன் சொன்ன வார்த்தைகள். அப்போ அந்த குரான்ல இத்தனை இந்த சூரா அன்ஃபால் வரைக்கும் நம்ம இதைத்தான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம இந்த காஃபீர்கள், நிராகரிப்பாளர்கள் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல. அப்போ அந்த காஃபீர்கள் யார், நிராகரிப்பாளர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரா பக்கராலேயே இறைவன் பேசிட்டான். என்னன்னா, இறைவன் சொன்ன அந்த சட்டங்கள், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொன்ன எல்லா சட்டத்திட்டங்களையுமே தன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு யார் வந்து அந்த சட்டங்களை அப்படியே மாற்றி இன்னொருத்தவங்கள மேலே சுமையை புஷ் பண்ணுறாங்க தள்ளுறாங்களோ அவங்க வந்து காஃபீர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த காஃபீர்களை நம்ம யாரை குறிப்பிட்ட சொல்கிறோம்? வேறு சும்மா என்ன ஏதுன்னே தெரியாமல் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிட்டு அவங்க வேறு மதம் அப்படின்னா நம்ம அவங்கள டக்குன்னு காஃபீர்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஆட்களாகத்தான் நம்ம இருக்கோம். ஆனால் குரான் சொல்லக்கூடிய காஃபீர்கள் இவர்கள் தான். இறைவனுடைய இடத்துல தன்னை பொறுத்துக்கிட்டு இறைவனை வந்து நிராகரிக்கிறவங்க காஃபீர்கள். ஸோ இப்படிப்பட்ட காஃபீர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையிட சொல்கிறான்ல. அப்போ அந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மைகள், இதை பற்றிலாம் பேசிட்டு அண்ட் ஃபைனலாக அதாவது உங்களுக்கு கிடைச்ச இந்த பொருட்களை நீங்கள் அதாவது எப்படி போரில் வேறு எப்படி பொருள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சண்டைனா எப்படி சண்டை போடணும் அந்த ஒரு நெறிமுறை இன்றைக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, தமிழர்கள்கிட்ட வந்து ஒரு போர் தர்மம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, யுத்த தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி இந்த தர்மம் அப்படிங்கிறத, அதாவது சரியாக நீதியாக இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். அப்போ அந்த மாதிரி முறைப்படி நீங்கள் இது பண்ணி எப்படி போரில் பொருட்கள் கிடைக்கும்? அப்போ சண்டை நடக்குது. இப்போ சண்டை நடக்கிற இடத்துல தோத்துடுறாங்க, இல்லை இறந்துடுறாங்க எதிராளி. அப்போ அவங்க வச்சிருந்த அந்த பொருட்கள் இவங்களுக்கு சொந்தம் இல்லையா? அது பொருட்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே யார் அவங்கள டிஃபீட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போகும். அண்ட் அதே சமயம் சில நேரங்களில் சிறை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ சிறை பிடிச்சிட்டு வர்றதுமே என்ன ஆகும், சில இது போக மீதி அந்த சிறை பிடிச்ச இதில் இன்னும் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியும் அப்படின்னா, ஒரு எதிரியை சிறை பிடிக்கிறது வந்து அவ்வளோ உகந்தது இல்லைன்பாங்க. ஏன்னா ஒன்று அவனை கொன்றணும், ஒருவேளை சிறைப்பிடித்தோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அவன் நமக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்பான், இன்னும் அதிகமாக வந்து நிற்பான் அப்படிங்கிறத வரலாறு நெடுக நம்ம பார்த்துருப்போம். அது நடந்தும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி யுத்தத்தில் நடந்த விஷயங்கள் அண்ட் அதில் கிடைத்த பொருட்கள், இன்னும் வந்து கைதிகளாக கொண்டு வந்த மக்கள், இதை பற்றிலாம் இறைவன் பேசிட்டு அந்த கைதிகளுக்கும் சொல்கிறான். இவங்கள மட்டும் பார்க்கல, நீங்கள் காஃபீராகவே இருந்தாலும் சரி, இல்லை நிர்பந்தமாக அந்த கூட்டத்தில் போயிருந்தாலும் சரி, இல்லை தெரியாத்தனமாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அறியாமையின் காரணமாக அந்த தப்பான கூட்டத்தில் நீங்கள் போயிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை இது சரியா இல்லையே அப்படின்னு இப்போ கூட நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கான கூலியை நான் தருவேன் அப்படின்னு இறைவன் அந்த தீயவர்களுக்கும் கூட, அந்த போரில் கைதிகளாக வந்தவர்களுக்கும் கூட ஒரு வார்த்தை பேசுகிறான் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்ன நீங்கள் குரானை பேச போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போர் இதை பற்றிலாம் பேசுகிறீங்க? குரான் அதைத்தான் சொல்லுது, யார் என்னுடைய இடத்துக்கு
தன்னை நிறுத்திக்க விரும்புகிறாங்களோ அவங்கள எதிர்த்து சண்டை போடத்தான் உங்களை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் டைரெக்டாகவே நமக்கு சொல்கிறான். ஏன்னா குரானுடைய ஆரம்பத்தில் பாருங்கள், 8வது 9வது வசனங்கள் சூறாவே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வருது. சூரா தௌபாவும் சூரா அன்ஃபாலும் வருது. அப்போ அதெல்லாம் சும்மா இல்லை. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ குரான் வந்து என்ன, குரான் என்ன சொல்லுது. அப்போ குரானுடைய ஃபார்முலாஸை நம்ம புரிஞ்சுக்கத்தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய எந்த விஷயம், உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் இருந்து, உங்கள் சோஷியல் விஷயத்தில் இருந்து, உங்கள் இமோஷனல் விஷயம் வரைக்கும் குரானால் உங்களால் ரெமெடி கொடுக்க முடியும். இப்போ குரான் வந்து எனக்கு எல்லாத்துக்குமே மருந்துன்னு சொல்கிறாங்களே, எப்படி? வெறும் வந்து நம்ம இதில் சொல்கிற மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்கலை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நான் குடிச்சிடுறேன், அப்போ என் மைண்டில் நிற்கும் அப்படின்னு சின்ன வயசில் நம்மளே சொல்லிப்போம் படிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் தெரிஞ்சும் தெரியாமையும் இந்த குரானை நம்ம அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது காய்ச்சல் வந்தாலும், சளி வந்தாலும், பயந்தாலும், அல்லது வேறு எதுக்குமே இந்த குரானுடைய ஆயத்துக்களை மட்டும் நம்ம ஊதி விட்டுக்கிறோம். பட் குரானோட ஆயத்துகள் ஓத அந்த லெட்டர்ஸுக்கும் அந்த ஓசைக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை நம்ம மறுக்கலை. ஆமாம், குரானுடைய அந்த வார்த்தைகளுக்கும் ஓசைகளுக்கும் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அந்த எஃபெக்ட் மட்டும் பத்தாது. அப்போ என்ன வேணும்? எஃபெக்டோடு சேர்த்து வாழ்க்கை முறையும் வேணும். எனக்கு சில நம்பிக்கைகளும் வேணும், சில தன்மைகளும் எனக்கு வேணும். அப்போ ஒட்டுமொத்தமாக குரானை நான் புரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ முயற்சியும், இவ்வளோ உங்ககிட்ட இருந்து அந்த அந்த என்ன சொல்கிற டெடிக்கேஷனும் நாங்கள் வந்து கேட்குறோம். என்னென்னா சிம்பிள், நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். இப்போ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். இங்கே பண்ண முடியாதவங்க அதில் அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் நான் போல் போடுவேன், அதில் நீங்கள் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. 2வது, நிறைய ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ஹிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியே நான் பேசுகிறதையே எழுதணும்னு இல்லை, ஹிண்ட் மட்டும் வேர்டாக லைட்டாக எடுத்துக்கிறங்க. செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அசைன்மெண்ட் சொன்னாவோ அல்லது ஏதாவது ஒர்க் சொன்னாவோ நீங்கள் செய்யுங்க. சரியா? வீக்லி ஒரு நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி, குவிஸு மாதிரி நம்ம வைப்போம். குரானுடைய விஷயங்கள் தான். ஆனால் எப்பவும் போல் அப்ஜெக்டிவில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி வைப்போன்னு நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. அப்படி இருக்காது. என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நீங்கள் எழுதணும். ஏன் எழுத சொல்கிறோம் அப்படின்னா, எழுத தான் நம்மளுடைய மைண்டு வந்து நிறைய சிந்திக்கும். அதற்காகத்தான் நம்ம எழுதவும் சொல்கிறோம். ஸோ இது நம்ம இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமையிலேருந்து பண்ண போகிறோம். சூரா தௌபாலேருந்து பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம சூரா அன்ஃபால் இன்னும் ஒரு 5 ஆயத்து மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம முடிச்சிடுவோம். சரியா? வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 8வது அத்தியாயம் 70வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது 70வது வசனத்தில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபியே, உங்கள் கைவசத்தில் உள்ள கைதிகளிடம் நீர் கூறும், உங்கள் உள்ளங்களில் சிறிதளவாவது நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிவான் ஆகில், உங்களிடமிருந்து வாங்கப்பட்டதை விடவும் சிறப்பானதை அவன் உங்களுக்கு வழங்குவான், உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான்,
மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான். அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் சொன்ன வேலைக்காகத்தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த வேலைக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை இழப்போம். அது என்னவாக வேணால் இருக்கலாம். ஆனாலும் அது இழந்தாலும் கூட மீண்டும் நம்மளுடைய உள்ளத்தில் நல்லது வருது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் அதை விட சிறப்பானதை நமக்கு தருவோம். ஆனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு எப்போவுமே வந்துடும். நமக்கு ஏதோ ஒரு கடினம், ஒரு தோல்வி, ஏதோ ஒரு இடம், ஒரு சண்டை என்ன இருந்தாலும் சரி விடு பார்த்துக்குருவோம். இன்னும் அடுத்த முறை இது மாதிரி செய்யாமல் இருக்கணும். இல்லை அடுத்த முறை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இல்லை 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 நாங்கள் வந்து நான் பழைய தப்பு பண்ணேன், அது ஒன்று அதை நான் பண்ணதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. ஒரு கில்ட்டு ஃபீலே இல்லாமல் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இழந்துட்டேனே எல்லாமே போச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இது ரெண்டுமே தப்பு. என்ன பண்ணணும், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அதில் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நான் ஒருநிலைப்படுத்தி சரி இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு, இனிமே நான் இறைவனுக்காக இருக்கேன், இனிமே என்னுடைய செயல்களை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, யார் நினச்சி அதை சரியும் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பேங்கிறான். இன்னும் அவங்களுக்கு நான் நீங்கள் இழந்ததை விட சிறப்பானதை தருவேங்கிறான். இப்போ இந்த ஆயத்தை நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம எதையாவது இழந்ததை நினச்சி வருந்துவோமா? எவ்வளோ பெரிய இழப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், இதெல்லாம் யுத்த காலத்தில் இறைவன் பேசுகிறது. ஆனால் யுத்த காலத்தில் மட்டும் இதை நம்ம யோசிக்கக்கூடாது. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ APPLE ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதே வேர்ட்ஸு வேறு எங்கேயாவது இருக்குன்னா அதை நீங்கள் படிக்க மாட்டிங்களா? கூட பைன் ஆப்பிள் அப்படின்னு போட்டால் பைன் ஆப்பிள்னு படிக்க மாட்டிங்களா? அப்போது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அதுக்கு மட்டும் யோசிக்கக்கூடாது. வேறு எங்கெல்லாம் அந்த சிச்சுவேஷன் இருக்கோ அந்த சிச்சுவேஷனோட இதை கம்பேரிட்டிவாக நீங்கள் யோசிச்சுக்கிறணும். குரான் வந்து உங்களுக்கு அதுதான் சொல்லித்தருது. அப்போது குரானை வந்து நீங்கள் மனனம் செய்ய தேவையில்லை. குரானை வந்து புரிஞ்சுக்கிட்டு, குரானில் அல்லாஹ் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அது உங்களை அடுத்தடுத்த படித்தரத்துக்கு கொண்டு போகும். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை இறைவன் சீர்படுத்த வைக்கிறான். இந்த வார்த்தை வந்து காஃபிர்கள் சண்டை போட்டவங்க சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க. அந்த தருணத்தில் அந்த காஃபிர்களுக்கு இறைவன் சொல்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய எதிரிக்கே இறைவன் இது சொல்கிறான் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எதிரியாக பார்க்குறோமே சிலரை, இது சரியான கண்ணோட்டமா அப்படின்னு சிந்திச்சுக்கோங்க. 71வது வசனம் பாருங்கள். وَإِنْ يُرِيدُوا خِيَانَتَكَ فَقَدْ خَانُوا اللَّهَ مِنْ قَبْلُ فَأَمْكَنَ مِنْهُمْ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. இப்போ خِيَانَتِكَ உமக்கு மோசடி செய்ய, ஃபஅம்கன ஆதிக்கம் அளித்தான், மின்ஹும் அவர்கள் மீது, அல்லாஹ் அலீமுன் ஹக்கீம். ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் வந்து எப்பெல்லாம் நன்கு அறிந்தவன் அலீம் வருதோ அப்போல்லாம் ஹக்கீம்னு வருது. ஸோ இந்த இடத்துல அலீம் ஹக்கீம் மோஸ்ட்லி வந்து மன்னிப்பு கேட்கும்போது ரஹீம் வரும். மன்னிப்பவன் கிருபையாளன் அப்படின்னு இறைவன் சொல்லுவான். அதாவது அந்த அல்லாஹ்வுடைய லவ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு விச் மீன்ஸ்
நான் செஞ்ச தவறை உணரணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஆயினும் அவர்கள் உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தால், இதற்கு முன் அவர்கள் அல்லாவுக்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் உம்மை கொண்டு அவர்களை கைது செய்ய வைத்தான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். எப்பவுமே அல்லாஹ் வந்து ஒருதலைபட்சமாக மட்டுமே பேச மாட்டான். அவன் வந்து ஒரு நடுநிலையானவன். அப்போ 2 விஷயத்தையுமே சொல்லி காமிச்சு, இது 2த்துக்கும் நடுவில் நீங்கள் இருங்கன்மா. அப்போ இந்த மாதிரி சிறைப்பிடிச்சவங்க ஒருவேளை சிறைப்பிடிச்சவங்களுக்கும், அதாவது இப்போ அந்த நிராகரிப்பாளர்களை, முக்கியமாக நிராகரிப்பாளர்களையும் தாண்டி அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிலர் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். டைரெக்டாக இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு கெட்டவன் இருக்கான் அப்படின்னா, அந்த கெட்டவனுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு உதவி செஞ்சு அவனை வந்து ஒரு உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் நடுவில் ஒரு 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 ஜோக்கர் மாதிரி சிலர் இருப்பாங்க. இப்போ அந்த ஆட்களை பற்றி தான் இறைவன் இங்கே பேசுகிறான். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் மனம் திருந்தினாலும் உங்களுக்கு நான் வழி வச்சுருக்கேன், உங்களுக்கு நன்மையை நான் தருவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு, பிறகு என்ன சொல்கிறான், நீங்கள் இவங்களை நம்பி நீங்கள் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற தருணத்தில், சிஸ்டர் ப்ளீஸ் மியூட்டில் போடுங்க, தேங்க்யூ. அப்போது சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற தருணத்தில் ஒருவேளை அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ இந்த விஷயமெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும். யூதர்கள் அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒப்பந்தங்களை மீறி சண்டை போட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சிம்பிள், நீங்கள் இஸ்லாம் அப்படிலாம் கூட யோசிக்காதீங்க, நல்லது. ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய படைப்பு யாராக வேணால் இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஜூவாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய படைப்பு. இப்போ அந்த படைப்பை நம்ம வந்து நியதியோடு இருக்கணும். அந்த படைப்புக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்தந்த படைப்புகள் எந்தெந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கோ அந்தந்த வேலையை செய்ய நம்ம வந்து அனுமதிக்கணும், கூடவே நம்ம ஹெல்ப்பும் பண்ணணும். அப்போ இதை பண்ணுறதுக்கு இறைவன் நம்மளை விட்டுருக்கான் அப்படின்னா, இதில் என்னுடைய சுயநலத்துக்காக நான் சிலதை சிலருக்கு தடுக்கிறேன், சில வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கிறேன், அல்லது நான் வந்து வேறு ஏதாவது தவறான செயல்கள் செய்கிறேன் அப்படின்னா இவங்களை வந்து அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும் கூட்டத்தோடு நம்ம இணைக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி அவங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்க்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி உங்கள் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்வோம், ஆனால் அது நெகட்டிவாகவும் போய் முடியும். அப்போ நெகட்டிவாக போச்சுன்னாலும் அதை கண்டு ஒரு படபடப்பாக தேவையில்லை. ஏன்னா இறைவனுக்கே நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள் தான் இவங்க. அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். இப்போ இறைவன் வந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான், நுண்ணறிவாளனாக இருக்கிறான். இந்த விஷயங்கள், இந்த வார்த்தைகள் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாகத்தான் இதை நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரலை, இறைவன் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஓதுறோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஆயத்துகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யுத்த காலத்தில் இறைவன் பேசுகிறான்.
அப்போனா நம்மளுடைய ஒரு நான் இஸ்லாமியர் அப்படின்னா என்னுடைய வேலை எங்கவாக இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்க. அப்போ அதுக்குன்னு இன்றைக்கி நான் சண்டை போட போகணுமா, உடனே நான் சண்டைக்கு போகணுமா, அப்படிலாம் கிடையாது. பொறுமையாக இறைவன் என்னெல்லாம் சொல்கிறாங்கிறத கேளுங்க. அவன் சொன்னதை உங்கள் லைஃப்பில் எப்போ அப்ளை பண்ண முடியுங்கிறத பாருங்கள். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருங்க. இறைவனுக்காக செய்ய போகிற அந்த வேலை என்ன? நீங்களும் நானும் என்ன வேலை செய்ய போகிறோம்? இறைவனுக்காக இறைவன் சொன்ன வேலையை வெயிட் பண்ணுவோம். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்க. இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் ஃபீ சபீலில்லாஹி வல்லதீன ஆவவ் வ நஸரு உலாயிக பஅஸுஹும் அவ்லியாஉ பஅஸ் வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு மாலக்கும் மின் வலாயதீஹிம் மின் ஷைஇன் ஹத்தா யுஹாஜிரு வ ஐனிஸ்தன்சருக்கும் ஃபிர்தீனி ஃபஅலைக்குமுன் நஸ்ரு இல்லா அலா கௌமிம் பைனக்கும் வ பைனஹும் மீசாக் வல்லாஹு பிமா தஅமலூன பசீர். இப்போ பசீர் அப்படின்னா அதுவும் இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். பாருங்கள், அல் பசீர் அப்படின்னா அவனுடைய பெயர். பட் பசீர்னு வர்றது ஒரு தன்மை, ஒரு கேரக்டரிஸ்டிக். பாருங்கள், எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத்து செய்து. ஹிஜ்ரத் அப்படிங்கிறது என்ன? நாட்டை துறந்து செல்வது மட்டும்தான் ஹிஜ்ரத்தா? அப்படி கிடையாது. ஹிஜ்ரத் அப்படின்னா இங்கே நான் இருக்கேன், இறைவனுக்கு மாறான விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குது. அப்போது இல்லை, இதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, இது இறைவன் சொன்னதுக்கு மாறான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லியும் நம்ம பேச்சு இங்கே எடுபடலை. நம்ம தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். லைக் இங்கே எப்படி சண்டை போட்டாங்க, சிறைபிடிச்சாங்க, அப்படி இருந்தும் அங்கே பிரச்சனை ஓயலை. அப்போது அந்த இடத்துல இப்போது அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? ஹிஜ்ரத்து செய்யுங்க. இப்போ இது கரெக்டாக இதோட மேட்ச் ஆகுறதா? அதாவது அல்லாஹ் தான் இப்போ சண்டை போட சொல்லியிருக்கான். அப்புறம் வந்த பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றான். அப்போ கைதியாக வந்தவங்களுக்கான விஷயத்தையும் சொல்கிறான். சொல்லிட்டு இப்போ என்ன ஹிஜ்ரத்துக்கு போகிறான் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வரணும். யார் இறைவனை நிராகரிக்கிறாங்களோ அவங்கள சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வரணும். அப்படி வரலையா, சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையா, அல்லது இறைவனுடைய விஷயத்தை உங்களால் இங்கே கொண்டு வர முடியலையா, அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் போகணும். அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஒரு சலுகைகள் இருந்தாலும் சரியே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நபிக்கு என்னதான் இல்லை மக்கால. அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அவ்வளோ சொத்துகள் இருந்திருக்கும், அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு மக்கால இருந்திருக்கும். ஆனால் மக்கால இருந்த மக்கள் இறைவனுடைய விஷயத்துக்கு ஒத்து வரலைங்கிறதுனால அவங்க மக்காலேருந்து மதினாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை, ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ரொம்ப மோசமான தப்பு ஒன்று நடக்குது, ஒரு தப்பான ஒரு இது நடக்குது. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வராங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கோமா? சரி, அது ஒரு தப்பான காரியம், அது செஞ்சால் இறைவனுக்கு பிடிக்காது. ஆனால் அதை செஞ்சால் தான் இந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கலாம், நல்ல புகழ் கிடைக்கலாம், நிறைய கிடைக்கலாம். ஆனாலும் இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வராங்க இல்லையா?
அது ஹிஜ்ரத். இன்னைக்கு நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், அந்த பொசிஷன் தப்பான செயல் செஞ்சால் தான் எனக்கு கிடைக்கிது. அப்போது இல்லை நான் சரியாக இருக்கிறேன், எனக்கு இந்த பொசிஷனே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு சரியாக இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி யாரெல்லாம் நல்ல விஷயம் செய்யணும், நான் இருக்கிற இந்த ஃபீல்டு தப்பான ஃபீல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்களோ, வெளியே போய் வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான். அப்போ யார் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ, அல்லாவின் வழியில் தங்களின் உயிர்களாலும் உடைமைகளாலும் போர் புரிகிறார்களோ, அவர்களும் எவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு தஞ்சம் அளித்து உதவியும் புரிந்தார்களோ. இப்போ ஹிஜ்ரத்தும் பண்ணிடுறாங்க, ஹிஜ்ரத் பண்ணால் கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு உதவியாளரையும் அனுப்புகிறான். ஸோ சரி எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டு வந்தவங்களுக்கு வேறு யாராவது சரி விடுப்பா, என்னோட கடையில் நீ இரு, என்னால் உனக்கு இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் அமௌண்ட்டு நான் தரேன் உனக்கு சம்பளமாக அப்படின்னு ஒரு உதவியாளராக ஒரு உதவி அந்த நேரத்தில். இப்போ இது நம்ம நபியுடைய காலத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி நல்ல கை நிறைய காசு இருந்த ஆட்கள் எல்லாருமே இங்கே மதினாக்குள்ளே போனால் அவங்களுக்கு அதே மாதிரி கை நிறைய காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் சரி, வாழ்வாதாரத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த அந்த மனநிலை வருமா? இன்றைக்கி நம்ம ஏசி இல்லாமல் இருந்ததில்லை, இன்னும் கரண்ட் இல்லாமல் இருந்ததில்லை, இன்னும் நம்ம சொகுசான விஷயங்களோடு தான் இருக்கோம். மாஷா அல்லாஹ், இறைவன் நம்மளை சொகுசாக தான் வச்சுருக்கான். ஏசி இல்லைன்னா கூட ஃபேன் இல்லாமல் யாரும் இல்லைல்ல, பெட் இல்லைன்னா கூட படுக்க வீடு இல்லாமல் யாரும் இல்லைல்ல, சொந்த வீடு இல்லைன்னாலும் படுக்க வீடு இல்லாமல் யாரும் இல்லைல்ல. அது வாடகைக்கு நீங்கள் வாடகை காசு கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல. அப்போ அல்லாஹ் ரொம்ப சொகுசாக தான் நம்மளை வச்சுருக்கான், ரொம்ப ரொம்ப சொகுசு தான் இது. சின்ன ஒரு வீடு, உங்களுக்கு படுக்க தலவாணி, பாய், தண்ணி, சாப்பாடு, இது மட்டும் இருந்தால் கூட சொகுசு தான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அதையும் தாண்டி லக்ஸூரியஸாக தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ இப்படி இருக்கிற தருணத்தில் இறைவனுக்காக இந்த விஷயம் அப்படியே மாறி எதுவுமே எனக்கு வேணான்னு விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை வரும். என்னைக்கு வேணாலும் வரலாம். எதுக்காக வரணும்? இறைவனுடைய வேலைக்காக வரணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அப்போ இந்த வசனம் உங்கள் மைண்டுக்கு வரணும். இதுக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு டக்குன்னு ஒரு நல்ல சொகுசாக இருப்போம், டக்குன்னு நிலைமை மாறும். அப்போது அதுலேயே உடஞ்சி நிறைய பேர் இறைவன் மேலே உள்ள அந்த இதை விட்டுருவாங்க. நான் எப்படி இருந்தேன், அல்லான்னு தானே இருந்தேன், என்னை போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே அல்லா அப்படின்னு புலம்புற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த நிலையுமே இறைவன் தான் தரான். இதெல்லாம் அதாவது இந்த ஹிஜ்ரத்தை இறைவன் நம்மளை செய்ய சொல்கிறான். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடம் இறைவனுக்கு தப்பானதாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு போங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அத்தா, நீ இப்போ ஸ்கூல் போகிற, காலேஜ் போகிற, என்ன இது பண்ணுறன்னாலும் நீ இறைவன் சொன்னதுக்கு மீறி ஏதாவது செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீ வெளியே வந்துரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய அஜெண்டாஸ் உள்ளே போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியலை. இன்றைக்கெலாம் அசால்ட்டாக எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு போஸ்ட் பார்க்குறேன், அதில் இந்த எல்ஜிபிடிக்யூக்கு ஆப்போசிட்டாக இந்த கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி, எல்ஜிபிடிக்யூ அப்படின்னா ஓரின சேர்க்கையை கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு போஸ்ட், இழிவுனா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டு. அதுக்கு அவங்கள எப்படி நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்ட்டு அவ்வளோ சண்டை, அவ்வளோ கமெண்ட்ஸில் அவ்வளோ இது.
எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு நின்றுச்சு. என்னடா! ஏன்னா, எந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்ல நடக்கவே நடக்காதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்ல. இப்ப இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க குழந்தைங்க உங்கள விட செம்ம ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து இல்லப்பா, இறைவன் சொன்னதுக்கு மாறாக இருந்துச்சுன்னா, எப்படியாப்பட்டதும் உனக்கு தேவையில்ல. அத விட்டு நீ வெளிய வா. சிபிஎஸ்சில பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம். சிபிஎஸ்சில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள நுழைக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் இந்த படிப்பே என் பிள்ளைக்கு தேவையில்லன்னு அதுலேருந்து வெளிய கூப்பிட்டு வருவோம்? மாட்டோம். என்ன என்ன செய்ய, என் பிள்ளை படிக்கணுமே அப்படின்ட்டு படிக்கத்தான் வைக்கிறோம். அப்படிலாம் படிச்சு அந்த பிள்ளை என்னதான் பண்ணுதுன்னா, ஒண்ணும் பண்ணல. சும்மா என் பிள்ளை சிபிஎஸ்சில படிக்குது அவ்வளோதான் அந்த பெருமை. ரைட். இதை நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இறைவன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது, எனக்கு மீறி எனக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போங்க. அது எனக்காக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அப்படி வெளியே போனீங்கன்னா, உங்களுக்கு நான் உதவி புரிய ஒரு ஆளையும் அனுப்புவேன். அப்போ அந்த உங்களுக்கு உதவி புரிகிறவங்க உண்மையிலேயே ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவாளர்களாக இருப்பாங்க. ஆனா, எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்பும் ஹிஜ்ரத் செய்யவில்லையோ, அவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்ல. அப்ப நம்பிக்கை நான் வந்து இஸ்லாத்தை நம்புறேன், அல்லாவை நம்புறேன், அல்லாஹ் சொல்ற முறைப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகும், அல்லாஹ்க்கு மீறி அல்லாவை மீறி அல்லாஹ்க்கு மாறா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து வெளியே வரலை அப்படின்னா, அப்போ அவங்க விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பாளி இல்லை. யார்? நபியை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுப்பாளி இல்லை. அப்போ நபிக்கே அந்த நிலமைன்னா, அப்போ நீங்கள் நானும் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் எவ்வளவோ சொல்கிறேன், அவர் கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, கொல்ல மாட்டேங்குது, அப்படிலாம் அவங்களுக்கு தோணும். ஆனால் சரி, நீங்கள் சொல்லி தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலேயும் அது யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா அத்தாவாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி பார்க்கணும். அதை மீறி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ விட்டுருங்க. அதுக்கு பொறுப்பாளி நீங்கள் இல்லை. அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரையில் ஆயினும் மார்க்க விவகாரங்களில் உங்களிடம் அவர்கள் உதவி கோரினால், அவங்க இன்னும் ஹிஜ்ரத் செய்யலை, ஆனாலும் மார்க்க விவகாரங்களில் உங்ககிட்ட ஏதாவது உதவி கோர்றாங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவாகவும் நீங்கள் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நீங்கள் வந்து ஊரை விட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அவங்கெல்லாம் சிலர் மட்டும் வரலை அப்படின்னா, அப்போ அந்த வராதவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி இல்லைன்ட்டான். இப்போ பொறுப்பாளி இல்லைன்னதுக்கப்புறம் அவங்க மார்க்க விஷயத்தில் ஏதாவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ அதே மாதிரி தான், இப்போ எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அல்லாஹ்க்கு மீறி இருக்குது, அப்போ இந்த வேலையை விட்டுட்டு நான் போயிடணும். ஆனால் சூழல் இருக்குது, உடனே நான் வேலையை விட்டு போனால் அடுத்த நிலைமை என்ன எனக்கு? அடுத்து எனக்கு யார், எனக்கு என்ன அடைக்கலம் இருக்குது? ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு அல்லாஹ் எதையுமே செய்ய சொல்ல மாட்டான் நம்மளை. அப்படி எந்த ஒரு ஆயத்துமே இருக்காது, நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போது இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு இன்னும் ஹிஜ்ரத் பண்ணலை, வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான டைமில் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டால், மார்க்க விஷயத்தில் உதவி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி ஒன்றும் இல்லை தான், இருந்தாலும் உதவி கேட்குறாங்க, அது மார்க்க விஷயத்தில், இறைவனுடைய விஷயத்தில், நேரான விஷயத்தில் உதவி கேட்குறாங்கன்னா உதவி செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உதவி கூட உங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள கூட்டத்தாருக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இது என்ன? யாரோட, எந்த கூட்டத்தோட நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கோம்? அப்போது ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக, ஒரு சமூகவியலாக நம்ம பார்க்குறோம், ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா,
ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்கும். இந்த 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 கூட்டத்தோட நம்ம வந்து சரி நீங்கள் எங்கள் வழியில் வராதீங்க, நாங்கள் உங்கள் வழியில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஒப்பந்தங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா போய் பாருங்கள். ஏகப்பட்ட இது இருக்கும். அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபிர்கள் வந்து மக்கா காஃபிர்கள் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து, அதாவது மக்காலேருந்து யார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட வந்தாலும் கூட நீங்கள் அவங்க எங்ககிட்ட திருப்பி அனுப்பிடணும். ஆனால் அதே சமயம் அதாவது மதீனால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போனவங்க, எங்களுக்கு இஸ்லாம் வேணாம், நாங்கள் திரும்ப வரோம், அதாவது ஹிஜ்ரத்துக்கு போனவங்க, இல்லை எங்களால் முடியாது, திரும்ப நாங்கள் எங்கள் நிலைமைக்கே நாங்கள் வரோம் அப்படின்ட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க, மதீனாவுக்கு போனவங்க அகெயின் மக்காவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி தருணத்தில் அப்போ அல்லாவுடைய, அதாவது மக்காலேருந்து யாராவது மதீனாக்கு நாங்கள் இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் நம்ம அவங்கள உள்ளே ஏற்றுக்கிறதுங்கிறது அரசியல் ரீதியாக அங்கே பிரச்சனை வரும். குரான் பாருங்கள், அரசியலை பேசுது. அரசியல் இப்போ குரான் வந்து ஆண்கள் தான் படிக்கணும்லாம் கிடையாது. குரான் எல்லாருமே படிக்கணும். முக்கியமாக பெண்கள் தான் அதிகமாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஓதுறோம். அப்போ ஓதுறோன்னா குரான் அரசியல் பேசுகிறதுங்கிறத நம்ம எத்தனை நாள் எவ்வளோ புரிஞ்சுருக்கோம்? இந்த அரசியல்லாம் தெரியுமா? இப்போ இது அரசியலாக மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் இதுக்குள்ளே பாருங்கள். இப்போ உங்கள் இதுக்குள்ளே உங்களோட இதுன்னு சில ரூல்ஸ் இருக்கும், உங்கள் ஏரியாவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஆட்களெல்லாம் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, இல்லை இந்த ஆட்களில் இவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நான் உள்ளே விட்டேன்னா, இப்போ இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரும். ஒன்றும் இல்லை, வீட்டில் திண்ணை இருக்குது, வீட்டு வாசலில் திண்ணை இருக்குது, நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க அந்த வீட்டை. அப்போ வந்து பசங்க வந்து உட்கார்றாங்க, சரியா? ஆனால் நீங்கள் வாடகைக்கு விடும்போது அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, திண்ணையெல்லாம் யாரையும் உட்கார விடாதீங்க அப்படின்னு, சரியா? அப்போ ஆனால் அந்த பசங்க வந்து அந்த வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய ஒரு சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதுக்காக, அந்த சொந்தக்கார பையங்கிறதுக்காக அவனை நீங்கள் உட்கார விட்டீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டுன்னு ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ அங்கே நடக்கும். வீட்டு வாசலில் எந்நேரமும் அந்த பசங்க இருப்பாங்க, இல்லையா? நான் இதை கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது இறைவன், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் உடையப்பட்டவங்கக்கிட்ட பேசி வச்சுட்டு அதை வந்து நம்ம மீறுறதுங்கிறது டக்குன்னு எங்கள் சொந்தம், என்னோட இது, அதுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அப்படி நம்ம செய்கிறது தான் பெரிய விளைவாக கொண்டு வந்து நிறுத்தும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கி என்ன ஏதுன்னு தெரியாமல், முஸ்லீம் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறோம். இல்லை வேறு ஏதோ ஒரு ஜமாத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு தமிழன் அப்படின்னாக இருக்கட்டும், ஒரு இந்தியன், என்ன விஷயன்னே புரியாமல் நம்ம போய் டக்குன்னு சப்போர்ட்டில் நிற்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமானது. அது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இதுக்கு மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்துக்குமா சிந்திங்க. அப்போ உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் இறைவன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். புரியுதா? வல்லதீன கஃபரு பஅஸுஹும் அவுலியாஉ பஅஸ் இல்லா தஃஅலூஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருப்போர் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இவ்வாறு செய்யாவிடில் பூமியில் குழப்பமும் பெரும் சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். இப்போ இந்த சத்தியத்தை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, உண்மையை நிராகரிக்கிறவங்கன்னா அல்லாவை நிராகரிக்கிறவங்க. உண்மையும் அல்லாவும் சேர்ந்தான், பவர் தானே. அப்போது உண்மையை நிராகரிக்கிறவங்க, உண்மையை பொய்யா மாற்றுறவங்க, அதான் அந்த காஃபிர். இப்போ இவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஒன்றும் இல்லை. ஒரு கலப்படம் செய்கிறவங்கன்னு வச்சுப்போமே. பால் கலப்படம் செய்கிறவங்களும் இருப்பாங்க, தேனு கலப்படம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த பால் கலப்படம் செய்கிறவங்களும் தேனு கலப்படம் செய்கிறவங்களும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாளர்களாக இருக்காங்களாம். இதைத்தான் இறைவன் சொல்கிறான். எத்தனையோ காஃபிர்கள் இருக்காங்க, வெவ்வேறு தரப்பில் இருக்காங்க, வெவ்வேறு உண்மைகளை நிராகரிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படி செய்யலைன்னா எப்படி, அதாவது அந்த நீங்கள் வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மார்க்க விஷயத்துக்கே இருந்தாலும் கூட அந்த ஒப்பந்தத்தை மீறாதீங்க. அப்படி நீங்கள் மீறினீங்க அப்படின்னா ஒரு சின்ன தப்பு தான், ஒரு சின்ன என்னோட மார்க்கத்துக்காக தானே இதை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்கிறது கூட, ஏன்னா அவங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. சின்ன இதுதான் அந்த ஒரு பிளைண்ட் ஹோப், பிளைண்ட் இது நமக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். கண்மூடித்தனமாக யாரையும் ஆதரிக்கக்கூடாது. எவ்வளோ என்ன சொல்கிறது, நன்மைகள் இருந்தாலும் ஒப்பந்தம்னு வந்த பிறகு ஒப்பந்தத்தை நம்ம மீறவே கூடாது, அவங்க மீறாத வரைக்கும். ஸோ அந்த ஒப்பந்தத்துக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. மனுஷங்களோட ஒப்பந்தத்தையே மீறக்கூடாதுன்னு சொல்கிற அல்லாஹ் நமக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான். அதைத்தான் இன்றைக்கி நம்ம மீறிக்கிட்டும் இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஆதரவாளர்களாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்படி செய்யலைன்னா, அவங்க ஒப்பந்தத்தை சப்போஸ் நீங்கள் மீறிட்டீங்கன்னா பூமியில் பெரும் குழப்பமும் சீர்குலைவும் ஏற்பட்டுடும். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா தான். இந்த வார்த்தைகளை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ எது நடந்தாலும் இதெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வரணும். அடுத்து, வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபி சபீலில்லாஹி வல்லதீன அவவ் வனசரு உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மகஃபிரத்தும் வரிசுகுன் கரீம். மேலும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத்து செய்து அல்லாஹ்வின் வழியில் போராடினார்களோ அவர்களும், எவர்கள் தஞ்சம் அளித்து உதவி புரிந்தார்களோ அவர்களும் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆவர். ஸோ உண்மையான மூமினுக்கு அல்லாஹ் டெஃபினேஷன் கொடுத்துட்டான். யாருன்னா, யார் அல்லாவை நம்பி அல்லாவுக்காக எனக்கு இந்த இடம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வெளியேறி அல்லாவோட வழியில் போராடுறாங்களோ அவங்களும், அப்படி போராடுறவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ, அப்படி போராடக்கூடியவங்களுக்கு யார் ஒன்று நம்ம போராடக்கூடியவர்களாக இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நம்மெல்லாம் வந்து முஸ்லீமும் கிடையாது, மூமினும் கிடையாது. முஸ்லீம்ங்கிறது கூட பேரளவில், மூமின் கிடையாது. இறை நம்பிக்கையாளர் அப்படின்னா மூமின். நம்ம வந்து இப்படி இல்லைன்னா நம்ம மூமின் இல்லை. அப்போ உண்மையான மூமின்னா இவங்க இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கணும். இப்போ நம்மளை இதில் ஃபிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, நற்பேறுகளும் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இவங்க என்ன இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, ஆனால் இந்த தப்பும் செய்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்லாம் நம்ம வந்து பேசுவோம். அவங்களோட அந்தரங்க விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேசக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், பாவ மன்னிப்பு இருக்குது. அப்போது நம்ம புரிஞ்சுக்கிடணும், எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுகளை அல்லாஹ் நினச்சா மன்னிப்பான். அப்போ தவறுகள் செய்வாங்க அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க, தவறுகள் செய்வேன். நீங்களும் நானும் கூட தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். நான் எந்த தப்புமே பண்ணலை, அவன் மட்டும்தான் எல்லா தப்பும் பண்ணான் அப்படின்ற ஒரு நினப்பு உங்ககிட்ட எப்போ வருதோ அப்போ நம்ம தோற்று போகிறோம். விச் மீன்ஸ் பாவ மன்னிப்பு இருக்குது அப்படின்னா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க சில தப்பு செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் தப்பே செய்யாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சே அப்போ தப்பு பண்ணுவாங்க தானே, நான் தெரிஞ்சே பண்ணுறேன் அப்படி கிடையாது. எதையுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கக்கூடாது, ஒரு நடுநிலையாக யோசிக்கணும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய தன்மையாக இருக்கணும்.
அப்போ எவ்வளோ பெரிய இப்போ அல்லாக்காக நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், ஒரு விஷயம் செய்கிறேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் அல்லாக்காக சண்டை போடுறேன், அல்லாக்காக நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியாப்பட்டவங்களும் கூட சில நேரங்கள் தப்பு பண்ணலாம். அவங்களுக்கான பாவ மன்னிப்பு இருக்குது, நற்பேறுகளும் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஒன்று நான் தப்பே பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. இல்லை நான் இவ்வளோ இப்போ பண்ணாலுமே நான் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கில்ட்டு ஃபீலில் போய் இன்றைக்கி எத்தனை பேர் நல்ல நல்ல ஆட்கள் வந்து மனநலம் கொஞ்சம் இதாகி அதுக்காக ஸ்ட்ரெஸ் டேப்லெட்டு, டிப்ரெஷன் டேப்லெட்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஆயத்து அவங்களுக்கு நல்ல மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் நினச்சி வருந்துறது நல்லது தான். தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி மனம் வருந்துறது நல்லது தான். ஆனால் அதையே வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போனால் அது தப்பு. ஏன்னா நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அல்லாவுடைய வேலையை யார் பாப்பா? அப்போது கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். உண்மையான நான் வந்து அல்லாவோட வேலையை நான் செஞ்சுக்கிட்டே வரேன் அப்படின்னா நான் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். யா அல்லாஹ் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பக்குவம் நம்ம மனசுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பும் இருக்குது, நற்பேரும் இருக்குது. والذين آمنوا من بعد وحاجروا وجاهدوا معكم فأولئك منكم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله إن الله بكل شيء عليم. மேலும் அவர்களுக்கு பின்னர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத்து செய்து மேலும் உங்களுடன் சேர்ந்து போராடினார்களோ அவர்களும் உங்களை சேர்ந்தவர்கள்தான். ஆயினும் அல்லாஹ்வின் வேதப்படி இரத்த பந்தமுடையவர்கள்தான் ஒருவர் மற்றவருக்கு உதவுவதில் அதிக உரிமையுடையவர்கள் ஆவர். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு பெரிய விஷயத்தை இங்கே எல்லாம் பேசிட்டு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய இரத்த பந்த உறவுகளை கையில் வச்சுருக்கோம்? நம்மளுடைய இரத்த பந்த உறவுகளை வச்சுருக்கோம், நம்மளுடைய கணவனுடைய இரத்த பந்த உறவுகள், இல்லைன்னா நம்மளுடைய அத்தாவுடைய இரத்த பந்த உறவுகள், அம்மாவுடைய இரத்த பந்த உறவுகள் தான் எப்போவுமே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அத்தாவுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்களே, அவங்களாம் யாருன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இது ஒரு சோஷியல் இஷ்யூவாகவே இருக்குது. ஏதோ அவங்க செஞ்ச அதாவது எல்லா இடங்கள்லையுமே நல்லது கெட்டது ரெண்டுமே தான் நடக்கும். எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்கன்னா அதே மாதிரி தான் எங்கள் மாமியாரும் திட்டுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா திட்டினதை மட்டும் நான் 2 நாளில் மறந்துடுறேன். எங்கள் மாமியார் திட்டினதை மட்டும் நான் 2 வருஷம் ஆனாலும் மறக்கிறதில்ல. அதை விட கொடுமை மாமியார். என் மகளும் எந்திரிக்க மாட்டாதான் காலில். ஆனால் என் மகளை நான் ஒரு கடிஞ்சு விட்டுட்டு அடுத்து நான் வேலையை பார்த்துருவேன். ஒரு திட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அவளுக்கு நானே எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பேன். ஆனால் என் மருமக ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை நான் ஈச்சு குத்திக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா எப்படி? அப்போது இரத்த பந்தத்துடைய உறவை நம்ம தான் பார்க்கணும். மாமியார்கள் அந்த பொறுப்பு இருக்குது, நாத்தனார்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, மருமகமாருக்கு அம்மாக்களுக்கு, அக்கா தங்கச்சிங்களுக்கு, பெண்கள் நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதை உறவை வந்து தள்ளி போக விடாமல் கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப வந்து தலையில் மிளகா அரைக்கிற அளவுக்கு ஏமாந்து போகணும்னு கிடையாது. ஆனால் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆளாக உதவக்கூடிய ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்களுக்கு போயிட்டு பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சொந்த அக்கா தங்கச்சி வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க.
இல்லை சொந்த அண்ணன் தம்பி இல்லை தன்னுடைய கணவருடைய அண்ணன் தம்பி எதுவும் கஷ்டப்படுவாங்க, அதை பார்க்க மாட்டோம். இல்லை நம்ம மருமக தானே. பெண்கள் நம்ம எந்த அளவுக்கு இந்த கல்விலாம் இல்லாததுனால நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க, அது சிந்திச்சு பாருங்க. பெண்கள் தப்பு கிடையாது, கல்வி அறிவு இல்லாததுனால நம்ம அப்படி இருக்கோம். அப்போது நமக்கு கல்வி அறிவு தேவை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து போராடுறாங்களோ, யாரெல்லாம் அல்லாவுக்காக அல்லாவுடைய இதில் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்களோ, நீங்கள் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தவங்க தான். ஆனாலும் இரத்த பந்தம் உடையவர்கள் தான், அதாவது அல்லாவுடைய இந்த சட்டப்படி இரத்த பந்தம் உடையவர்கள் தான் ஒருவர் மற்றவங்களுக்கு உதவுவதில் அதிக உரிமையுடையவர்கள். அப்போ எனக்கு நீ தான் உதவணும் அப்படிங்கிறதுல உரிமை இல்லை, உனக்கு நான் தான் உதவுவேன். புரியுதா? அதாவது எனக்கு ஹெல்ப் வேணும், நான் என் அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உரிமை இல்லை. என் அண்ணனுக்கு உதவி வேணும், தங்கச்சி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நிற்கிறோம்ல. என்னுடைய அண்ணனு, அதாவது என்னுடைய கணவருடைய தம்பிக்கு ஏதோ உதவி வேணும், என் கணவர்கிட்ட சொல்லி, உங்கள் தம்பி பாவம் அவருக்கு செய்யுங்க, நம்ம 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 தானே பண்ணணும், பரவாயில்ல அவன் என்னமோ சரி பரவாயில்ல பண்ணுங்க. லைக் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். இது வந்து இறைவன் வந்து முழுக்க முழுக்க அரசியல் யுத்த களத்தில் பேசின விஷயம்தான். இது நிஜமாகவே நடந்தது தான். நீங்கள் நபியுடைய சீரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இது அதுக்கு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் லைஃப்பில் பாருங்கள். அப்படி நீங்கள் உங்கள் உறவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து இலகுவாக கடந்து வருவீங்க. இதுதான் இறைவன் சொல்கிறான், தின்னமா அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஸோ சூரா அன்ஃபாலை நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். ஒரு யுத்த காலத்தில் யுத்தம்னா என்னன்னு தெரியாமல் அதனுடைய பொருட்களை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ யுத்தம்னா என்னங்கிறத அல்லாஹ் பெரிய கிளாஸே எடுத்தான். இன்னும் அப்போ கூட இரத்தபந்த உறவை பற்றி பேசாமல் அவன் விடலை. அதே மாதிரி ஹிஜ்ரத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கான், மூமீன்களை பற்றி தெளிவாக பேசியிருக்கான். ஸோ இந்த இதோட சூரா அன்ஃபால் முடிஞ்சிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை சூரா தௌபாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்றைக்கி புதுசாக சகோதரிகள் வந்திருக்கீங்க. காதர் இருக்கீங்க, சஃபீரா இருக்கீங்க, வேறு எல்லோரும். ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன புரிஞ்சிச்சு? நான் எதுவும் வேகமாக போனேன்னா, புரியாமல் எதுவும் இருந்துச்சா? ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே நிதானமாகவே சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 4 ஆயா தான், ஆனால் அதுவே ஒவ்வொரு விளக்கங்களுக்கும் வந்து ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாகவே சொன்னீங்க, நிதானமாகவே. அல்ஹம்துலில்லாஹ், புரிஞ்சுது சிஸ்டர். ஓகே, என்ன புரிஞ்சிச்சு? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், என்ன கற்றுக்கிட்டீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து அறிவை விசாலப்படுத்திக்கணும், நம்மளோட பார்வை விரிவாகணும். ஏன்னா பெண்களாக நமக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. இன்ஷா அல்லாஹ் நம்ம கற்றுக்கணும், நம்மளா முன்னெடுத்து கற்றுக்கணும். அதுக்கான வாய்ப்பாக தான் அந்த வகுப்பை நான் பார்க்குறேன். எவ்வளோ வாய்ப்பு நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதுவும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உறவை பேணுறதுங்கிறது வந்து சொன்னாப்புல அம்மா உறவு வந்து நம்ம நல்லபடியாக தான் இருப்போம், அத்தா உறவு வந்து நம்ம அவ்வளோ கண்டுக்க மாட்டோம். அவங்களையும் நம்ம மன்னிச்சுட்டு நல்லபடியாக அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது இந்த வசனத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன பார்த்தோம்?
அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாம். ஒரு பெரிய வேலையில இருந்தா கூட அங்க வந்து அல்லாவுக்கும் அல்லா ரசூலுக்கும் மாற்றமான அநியாயம் நடந்துச்சுன்னா அதை விட்டு வெளியில வந்தா கூட அதுவும் ஒரு வந்து ஹிஜ்ரத்தான்னு சொல்லி இதுல இருந்து எனக்கு புரியுதும்மா. அதுவும் வேற யாராவது வந்து வேற அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா கூட அவங்க அடைக்கலம் கொடுத்து வாங்க அந்த வேலை வேணாட்டி பரவாயில்ல நான் உங்களுக்கு வேற ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாலுமே வந்து அதுவும் வந்து அவங்க தான் வந்து உற்ற நண்பன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், யார் வந்து நமக்கு அந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போறாங்களோ அதுவும் வந்து நமக்கு அவங்க தான் வந்து உற்ற நண்பன் சொல்லி சொல்றாங்கம்மா. இதுல இருந்து எனக்கு தெரியுதும்மா, உற்ற நண்பன் யாருங்கிறது தெரியுதுங்கம்மா. எஸ், அல்ஹம்துலில்லா. ஸோ இன்னொன்று, அப்படி வரக்கூடியவங்களை நம்ம ஒத்துக்கிறோமா? பெண்கள் நம்ம தான் வீட்டில் இருக்கோம், அப்படி நம்ம கணவர் வந்தார்னா நம்ம ஒத்துக்குருவோமா? இப்போ அந்த அளவுக்கு நம்ம சில பெண்கள் மாஷா அல்லாஹ் இருக்கோம், பரவாயில்லைங்க, இது என்ன, ஆமாம் இது தப்பாக தான் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் கம்மி சம்பளத்துக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், அப்படி சொல்கிற பெண்களும் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் என்ன காமிக்குதுன்னா அந்த மனைவிக்காக தான் இவன் எல்லா தப்பும் பண்ணுறாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உண்மைதானே? குடும்பத்துக்காக தானே காமிக்கிறாங்க. அப்போது அது இல்லை, குடும்பம்னா அந்த மனைவி எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகளும் இருக்காங்க தான். நம்ம இஸ்லாம்னு மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு சாதாரண பெண் நீ தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு நீ வேணான்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பெண்களாக நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். எஸ், சொல்லுங்கம்மா. அப்புறம் நம்ம நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறது இதுல வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்கன்னா, ஒரு நம்ம கண்ணு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் அல்லாவுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்ப நம்மன்னு பார்த்தா ஃபேமிலியா தான் இருக்க முடியும் பெண்களா இருந்தா, நம்மளை சுத்தி இருக்கிறது. ஏன்னா நம்ம இருக்கிறதே குடும்பங்களுக்குள்ளதான். ஆனா அதை வந்து நீங்க அதை பார்த்துட்டு இருந்தாலுமே அதை வந்து நம்ம கண்டிப்பா தடுக்கணும். அதை தடுத்து ஒருவேளை அவங்க கேட்கல அப்படின்னாலும் அதை அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலன்னா கூட அதுக்கு நம்ம எந்த விதத்துலயுமே பொறுப்பு இல்லை அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இதுல எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது சிஸ்டர். நம்ம போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிருவோம். சரி நான் இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்றாங்களே, கேட்கலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பே இல்லை. சொல்கிற வரைக்கும் தான் நமக்கு பொறுப்பு. அல்லாஹ் தான் சொல்கிறேன், அல்லாஹ் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது. அவங்கள பற்றி மட்டுமே பார்க்க மாட்டான், உங்களை பற்றியும் பார்ப்பான். அப்போது சொல்லுங்கள், கேட்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நீதியாளன். நான் சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். சொல்லுங்கம்மா. காதர் போட்டிருக்கு, ஏதாவது சொல்லணுமா? சரி, வேற யாராவது உங்களுடைய கருத்துக்கள்? சரி, ஓகேம்மா, அல்ஹம்துலில்லா. ஸோ குரான் டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டீமில் இருக்கிறவங்க நான் போல் போடுவேன், நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி திங்கக்கிழமையிலேருந்து கையில் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணுறத, உங்களுக்கு என்ன நீங்கள் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் அந்த நோட்டில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டில் நீங்கள் எழுதாமல் அந்த நோட்டை கீழே வைக்கக்கூடாது. ஸோ எழுதி அதை நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத. இதை ரெகுலரைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் கேட்கும்போது உங்களுக்கு சொல்ல தெரில பாருங்கள், கொஞ்சம் பேர் பேசுகிறீங்க, கொஞ்சம் பேர் பேசலை. பட் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இந்தந்த விஷயங்கள் இந்த செஷனில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? ஸோ நான் திங்கக்கிழமையிலேருந்து ஒரு நோட் கையில் வச்சுக்கோங்க. நம்ம குரானை ஓதலாம், தௌபாவில் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து நம்ம குரானை ஓதுவோம். திருப்பியும் அந்த கேப் இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக. உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நம்ம குரூப்பில் கேட்கலாம், உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியா?
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته.